உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இரண்டாவது மகனான ஜோசித ராஜபக்ஷவை 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்துள்ளது. பண மோசடி சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இரண்டாவது மகனான ஜோசித ராஜபக்ஷ நேற்று காலை தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் பெலியத்த நுழைவாயிலுக்கு அருகில் வைத்து கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட ஜோசித ராஜபக்ஷ குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைத்து வரப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் ஜோசித ராஜபக்ஷ நேற்று மாலை புதுக்கடை இலக்கம் 5 மேலதிக நீதவான் பவித்ரா சஞ்சீவினி முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதேவேளை ஜோசித ராஜபக்ஷவை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவினை பிறப்பித்துள்ளார். ரத்மலானி ஸ்ரீமில் பிரதேசத்தில் அமைந்துள்ள 34 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடு மற்றும் காணியை வாங்கியது தொடர்பாக ஜோசித ராஜபக்ஷவை சந்தேக நபராக பெயரிட போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக சட்டமா அதிபரால் கடந்த 23ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவித்ததை தொடர்ந்து இந்த கைது இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் என்பதற்காக ஜோசித ராஜபக்ஷ கைது செய்யப்படவில்லை என்றும் யார் சட்டவிரோதமாக அல்லது சந்தேகத்திற்கிடமான முறையில் நிலங்கள் அல்லது சொத்துக்களை வாங்கியிருந்தாலும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். சிலர் கூறுவது போல் சமீபத்திய கைதுகளுக்கு பின்னால் எந்த அரசியல் பழிவாங்கல்களும் இல்லை என்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடந்த சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டார். யாராவது சட்டவிரோதமாக அல்லது சந்தேகத்திற்கிடமான முறையில் நிலங்கள் அல்லது சொத்துக்களை வாங்கியிருந்தால் அத்தகைய வழக்குகளில் CID விசாரணைகள் நடத்தப்பட்டு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறதாகவும் ஜோசித மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் என்பதால் கைது செய்யப்படவில்லை என்றும் அவர் கூறினார். விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் CID மற்றும் காவல்துறையினர் நீதிமன்றில் அறிக்கைகளை சமர்ப்பித்து அதற்கேற்ப கைதுகளை மேற்கொள்வார்கள் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். அத்தோடு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்கப்படுவது குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் அவர்களுக்கு பிணையில் செல்ல கிடைக்கும், ஆனால் வழக்கு தொடரும். சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது நீதித்துறையின் கடமை, அரசாங்கம் அதை எளிதாக்குகிறது என்றும் அவர் கூறினார். இந்த நிலையில் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மக்களுக்கு தேவையானவற்றை செயற்படுத்தாமல் அரசியல் பழிவாங்கல்களில் மாத்திரமே இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். CID-யினரால் கைது செய்யப்பட்ட தனது சகோதரர் ஜோசித ராஜபக்ஷவை காண வந்திருந்த போது அவர் இவ்வாறு கூறினார். அரசாங்கம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பாரிய சவாலாக எடுத்துக்கொண்டு இவ்வாறான அரசியல் பழிவாங்கல்களை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தேர்தல் மேடைகளில் எவ்வளவு பொய்களை கூறினாலும் அவற்றை நீதிமன்றத்தின் முன்னால் நிரூபித்து காட்ட வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். இந்த நிலையில் இவ்வாறான நடவடிக்கைகளின் மூலம் அரசாங்கம் திட்டமிட்டு அரசியல் பழிவாங்கல்களை மேற்கொண்டு வருகிறது என்றும் தற்போது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. குறித்த கைது நடவடிக்கையின் பின்னணியில் எந்தவொரு அரசியல் பழிவாங்கல் செயற்பாடுகளும் இல்லை என்று அரசாங்க தரப்பில் இருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.